குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக் 2024-2025 சீசன். இதில் என்ன மேட்ச் வந்து பார்ப்போன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் சிட்டி வெர்சஸ் ஆர்சனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் சிட்டி தான் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பொசிஷன் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆர்சனல் பாக்ஸ்லேயே தான் இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கோல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் சான்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஒரு பெர்னார்டோ சில்வா லோ கிராஸ் மூலிமா இலக்காய் கண்டகன் வந்து வாலி அடிப்பார். பட் வந்து பார்த்தீங்கன்னா வைடாக போயிடும். அப்புறம் ஃபஸ்ட் கோல் வந்து மேன் சிட்டி தான் போடுவாங்க. செவினியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமாக ஒரு பாஸ் வாங்கிட்டு ரன் பண்ணுவார். ஹாலண்ட் வந்து அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ பால் வாங்கிட்டு ஜஸ்ட் ஃபஸ்ட் டைம் ஒரே ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லெஃப்ட் ஃபுட்டில் வந்து அடித்து கோல் போட்டுருவார். இதனால் மேன் சிட்டி லீட் எடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டகன் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக ஒரு ஃப்ரீ கிக் சான்ஸ் கிடைக்கும். அதில் சூப்பராக வந்து ஃப்ரீ கிக் ஷாட் அடிச்சிருப்பார். பட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் பட்டு வெளில போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் முதல் சான்ஸே க்ரியேட் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிக்லேருந்து எடுப்பாங்க. மார்டினெல்லி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃப்ளாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு பால் எடுத்துகிட்டு போயிட்டு பாஸ் கொடுப்பார் கேலியோ ஃப்ளீரிக்கு. ஃப்ரீயாக இருக்கிறத பார்த்து அவர் அவுட் சைட் த பாக்ஸ்லேருந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்லிங் ஷாட் அடிப்பார். அது கோல் போய் வந்து பார்த்தீங்கன்னா 1-1 ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுனா பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் சிட்டி கிட்டே இருக்கும். வாக்கர் ஒரு ஷாட் அடிப்பார், அவுட் சைட் த பாக்ஸ் சேவ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகான்ஜி டோக்கு அவர் டோக்கும் வந்து இன்னொரு மேன் சிட்டி பிளேயரும் இன்டர்ப்ளே பண்ணி ஷாட் அடிப்பார். பட் வைடாக போகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சனல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால் கிடைக்கும். ஒரு 30+ மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சனலுக்கு ஒரு கார்னர் கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சனல் கார்னர் டெலிவரி பாருங்கள். கேப்ரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து ஒரு ஹெட்டர் அடிப்பார். கைல் வாக்கரை தாண்டி வந்து ஒரு ஹெட்டர் அடிப்பார் கேப்ரியல். அதனால் கோல் வந்து போயிடும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 லீட் எடுப்பாங்க. அந்த கரெக்டாக ஃபஸ்ட் ஆஃப் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டைம் முடியும் போது ஆல்ரெடி லியோனார்டோ ட்ரோசார்ட் வந்து எல்லோ கார்டில் இருப்பார். ஒரு பால் ஏரில் போயிருக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோசார்ட் வந்து பெர்னார்டோ சில்வா தள்ளி விட்டு பால் எடுப்பார். கொஞ்சம் ரஃபாக இருந்திருக்கும். ரெஃபரி வந்து பார்த்தீங்கன்னா உடனே ரெட் கார்டு கொடுத்துருவார். 2 எல்லோ கொடுத்துட்டு ரெட் கார்டு கொடுத்துருவார். இது ஷாக்கிங்காக இருக்கும். இதுதான் வந்து கேம் வந்து மாற்றும். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேன் சிட்டி தான் பால் வச்சுருப்பாங்க. ஃபுல் டாமினேஷன் அவங்க தான். அந்த மொத்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் மட்டுமே 26 அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பாங்க ஷாட்ஸ்க்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0 அட்டெம்ப்ட்ஸ் ஆர்சனல் பொறுத்தவரைக்கும். ஃபுல் டிஃபெண்டிங் தான் இருப்பாங்க. அதில் நிறைய ஷாட்ஸ் வந்து அடிச்சிருப்பாங்க. பட் ஓவர் த பார் போயிருக்கும். ரூபன் டியாஸ் நிறையா ஷாட்ஸ் அடிச்சிருப்பார். அவுட் சைட் த பாக்ஸ் ஓவர் பால் போயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டியோ கோவாசிச் அவரும் அடிப்பார். பட் ஓவர் த பார் போயிருக்கும். வார்டியால் வந்து ஒரு ஷாட் அடிப்பார், சேவ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலண்டுக்கு வந்து 2-3 ஹெட்டர் கிடைக்கும். பட் எல்லாமே ஸ்ட்ரெயிட் டு த கீப்பர் வச்சுருப்பார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிப்பாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஷியலான ஈக்குவலைசர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. லாஸ்ட் மினிட் 97 அடிஷ்னல் மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க 90+. அதில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7th மினிட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் கிடைக்கும். அதில் வந்து கிரீலிஷ் வந்து எடுத்துகிட்டு வருவார். கிரீலிஷ் கோவாசிச் கொடுப்பார். மிடில் ஆஃப் த பாக்ஸில் இருப்பார் கோவாசிச் என்ன பண்ணுவார்னா ஒரு பாசன்ஸ் வர மாதிரியா ஷார்ட்ன்ற மாதிரி எடுப்பார். டிஃப்ளெக்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா பல டிஃபென்ஸ் தாண்டி வந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸோ ஷாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஸ்டோன்ஸ் கிட்ட வரும். ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நல்லா டைம் பண்ணி அடிச்சிருவார். டாப் கார்னரில் அடித்து வந்து பார்த்தீங்கன்னா 2-2 லெவல் பண்ணிவிடுவார். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேன் சிட்டி 2 ஆர்சனல் 2 அப்படின்ற மாதிரி கேம் முடியும். இதை வந்து இந்த மேட்ச்சில் நடந்திருக்கும். தேங்க்யூ.